வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுடைய புகைப்படம் அவமதிப்பு, அசத்திய அன்புமணி ராமதாஸ். இவை இரண்டும் வெவ்வேறான செய்திகள். ஒரு செய்தியுடன் இன்னொரு செய்தியை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க, அப்புறம் பிரச்சனை வந்துடும். ஆனால் இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்களுடைய உறுதிப்பாடும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய காய் நகர்த்தலும் தமிழக அரசியல் களத்தை புரட்டி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நுட்பமான அரசியல் நிகழ்வை நாம தான் உடைச்சி பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. திருமாவளவன் அவர்களுடைய புகைப்படம் எங்கே அவமதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று மதுரை மாவட்டம் கல்லந்திரியில் சுவர் விளம்பரம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சாப்பிட போனாங்களா என்ன நமக்கு தெரியல. சுவர் விளம்பரம் எழுதுகின்ற போது பெயிண்டில் தானே எழுதுவாங்க. அந்த பெயிண்டை அங்கேயே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்தவங்க யாரோ எடுத்து திருமாவளவன் அவர்களுடைய முகத்தில் அதை வீசிட்டு போயிட்டு இருக்காங்க. சில பேர் எழுதியிருக்காங்க, அந்த பேர் மீதும் வெள்ளை பெயிண்டை வீசிட்டு போயிருக்காங்க. உடனடியாக விசிகாவினர் ஒன்று திரண்டு விட்டார்கள். எங்கள் தலைவருடைய புகைப்படமானது அவமதிக்கப்பட்டிருக்கிறது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தை போய் முற்றுகையிட்டார்கள். காவல்துறையினர் விரைவாக களத்தில் இறங்கினாங்க. யாரா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை பிடித்து விசாரித்திருக்கின்றார்கள். அப்படி விசாரிக்கின்ற போது அவங்களும் தலித்துகள் தான் என்ற செய்தி கிடைக்கிறது. பிறகு அந்த பிரச்சனையானது அமைதியாக மாறிவிட்டு இருக்குது. என்னது, திருமாவளவனுக்கு எதிராகவே தலித்துகளா? ஏன் இந்த மோதல் அப்படின்னு பார்க்கும்போது, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உளுந்தூர்பேட்டையில தமிழ் தேசிய மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு ஊரா போயிட்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் மதுரையிலே நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதற்காக பொறுப்பாளர்களை போட்டாரு. ஏற்கனவே இருந்த பொறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் தவேக்காவுக்கு ஓடிட்டதுனால புதிய புதிய பொறுப்பாளர்களை தேடி தேடி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கரைந்து போன கட்சியை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று மெனக்கெடுக்கின்றார். அப்படி பொறுப்பாளர்களை போடுகின்ற போது அவங்களுக்குள்ள ஏதோ மன வருத்தம் என்று நினைக்கின்றேன். அதனால திருமாவளவன் அவருடைய சுவர் விளம்பரத்தின் மீது பெயிண்டை ஊத்திட்டு இருக்காங்க. அப்புறம் யார் என்னன்னு பார்த்த பிறகு அது பிரச்சனைக்கு முடிவு கட்ட மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சேலத்தில் அவருடைய புகைப்படத்தை அவமதித்திருக்கின்றார்கள் பேனர்ல. ஸோ அங்கேயும் தேடி பார்க்கின்ற போது ஒரு 4 சிறுவர்களை பிடித்து விசாரித்திருக்கின்றார்கள். அவர்களும் தலித்து வகுப்பை சேர்ந்தவர்கள். அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே முடிவுக்கு வர்றதுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கிறாரு. எப்படின்னு பார்க்கும்பொழுது, யாராவது சாதிய பிரச்சனை உருவாக்குறதுக்காக பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் களத்தில் இறங்கி மிரட்ட வேணாம், உருட்ட வேண்டாம், பதிலுக்கு பதில் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு என்னன்னு தெரியாம பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். காவல் நிலையத்துக்கு போங்க, ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி அரசியலை முன்னெடுப்போம். நீங்க காவல்துறை கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கவனிச்சுக்க போறாங்க. சட்டத்தின் முன்பாக யாரும் தப்பிக்க முடியாது. பிரச்சனையெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படம் அவமதிப்பதற்கு திருமாவளவன் அவர்கள் முதிர்ச்சியாக நடந்து கொண்டாருங்க. ஸோ அதனால அவருடைய புகைப்படம் அவமதிப்பது என்பது பெரிய பிரச்சனையாக உருவெடுக்காம அப்படியே அமைதியாக கடந்து போய்விட்டது. ஆனால் நாம பேச வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாமக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில சேரும் போல இருக்கிறது. ஆதவார்ஜுனா அவருடைய நெருக்கமும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேட்மிண்டன் விளையாடினதும், ஆதவார்ஜுனா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஓவரா புகழ்ந்ததும், அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியே வராரு அன்புமணி ராமதாஸ். அப்போ அன்புமணி ராமதாஸுடைய கையை பிடிச்சுக்கிட்டு, அண்ணே எங்க ஆபீஸ் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் முதலமைச்சரை தான் சந்திக்க வந்தேன், நான் இன்னொரு நாள்ல உங்களை சந்திக்க வரேன். நீங்க நீர்வளத்துறை அமைச்சர். நம்ம தமிழ்நாட்டில் நீர்வளங்கள் பாத்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்குது. அதை பற்றியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. புஷியானந்தை பொறுத்த வரைக்கும், அண்ணே ஒரே ஒரு காபி மட்டும் குடிச்சிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு புஷியானந்த் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நச்சரித்தாரு. இல்ல நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு. அண்ணே நீங்க வரவேனா, நான் வேணா உங்க ஆபீஸுக்கு வரனே அப்படின்னு புஷியானந்த் சொல்ல, நீங்க மாண்புமிகு அமைச்சர், எல்லா இடத்துக்கும் வரக்கூடாது, அது மரபு கிடையாது, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இந்த மாதிரியான நெருக்கம் எல்லாம் பார்க்கும்போது
திருமாவளவன் அவர்களுக்கு கட்டம் கட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்ல, சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன் மனைவியுடன் போயிட்டு, நம்ம அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் காவிரி தொடக்கத்தில் இருந்து பூம்புகார் வரைக்கும் மேகதாதனை கட்டக்கூடாது, காவிரியை மீட்போம் என்ற ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டார். அந்த நடைப்பயணத்தினுடைய முடிவில் என்னென்ன தீர்மானங்கள் இயற்றப்பட்டதோ அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு தான் போய் புஷியானந்த் அவர்களை சந்திக்க போனார். அப்போ ஆதவர்ஜுனா அவர்களும் இருந்தார், நீர்வளத்துறை அமைச்சரும் புஷியானந்த் அவர்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் இருந்தார். ஜான் ஆரோக்கியசாமி கண்டிப்பாக இருப்பார் தான். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்தவர், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லிட்டு அந்த சந்திப்பு என்கின்ற பொழுது புஷியானந்த் அவர்கள் வந்து நீர்வளத்துறை அமைச்சர், அன்புமணி ராமதாஸையும் அவங்க மனைவியும் வாசல் வரைக்கும் வந்து அழுத்திக்கிட்டு போயிட்டு அவருக்கு உரிய மரியாதை அளித்தார். ஒருபடி மேலே போய் அன்புமணி ராமதாஸை வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸுடைய சேர் இருக்கும், அங்கே உட்கார வச்சாங்க. ஆனால் நம்முடைய அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் அவருடைய சேரில் தான் உட்காரணும். ஆனால் அவருடைய சேரில் உட்காராம விசிட்டர்ஸ் உட்காருவாங்க இல்லையா, பார்வையாளர்கள், அந்த சேரில் அன்புமணி உட்காந்துருந்தாரு. அதுக்கு பக்கத்திலேயே புஷியானந்த் அவர்கள் உட்காந்துக்கிட்டார். கூட இருக்கிறவங்களாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்தாரு சேரில். அந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு மரியாதை அளிப்பதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தவேகா பாமக கூட்டணி உருவாகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாமக உள்ள வந்தா விசிக கூட்டணியில் இருக்குமா இருக்காதா என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கொள்கை பாஜக பாமக எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம். கடந்த கால கசப்புகளை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் பாமக இருந்தது. அதனால மதவாதிகள் மற்றும் சாதியவாதிகள் எந்த கூட்டணி இருக்கின்றார்களோ அவங்களும் போக மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலை தாண்டி வேற அரசியலை முன்னெடுக்கிறோம் நாங்கள். அதனால தேர்தலுக்காக கூட நாங்கள் பாஜக பாமக இருக்கின்ற கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று கொள்கையில உறுதியா இருப்பதாக அடித்து சொல்லிவிட்டார். அதனால திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை குன்று என்றே சொல்லலாம். ஏன்பா பாஜக என்ன அவ்வளவு கெட்டதா, பாமக என்ன அவ்வளவு கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுடைய அரசியலை மூன்றை மையப்படுத்தி தான் இருக்கும். ஒன்று பாஜக, இன்னொன்று பாமக, இன்னொன்று அம்பேத்கரிசம். பாஜக எதற்காக எதிர்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி என்ற நிலைப்பாடு கொண்டு பாஜக எதிர்க்கிறாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. பாஜகவை எதிர்ப்பது இந்து மதத்தை எதிர்ப்பது போன்று, பாஜகவை எதிர்ப்பது சனாதனத்தை எதிர்ப்பது போன்று. எப்போதும் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறான்னு வச்சுங்களேன், அவர் மூன்று வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்துவார். ஒன்னு சனாதனவாதிகள், இன்னொன்னு சங் பரிவார்கள், மூன்றாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாசம் செய்ய போறாங்க. பாஜகவுக்கு இந்த 3 டெபினிஷன் தான். ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுன்னா வச்சுங்களேன், பாஜகவை எதிர்ப்பது மட்டும் கிடையாது, இந்துக்களை எதிர்ப்பதும் பாஜக எதிர்ப்புல இருப்பதனால பாஜக எதிர்ப்பை எப்போதும் கைவிட மாட்டார் திருமாவளவன். அப்புறம் பாமக பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இவர் அரசியல் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அப்படி கிடையாது. இவருடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் நாடக காதலை ஆதரிப்பது போலவே இருக்கும். அதுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிரி. அந்த எதிர்ப்பை தனித்தனியா ஒவ்வொரு ஜாதிக்கு எதிராக காட்ட முடியாது இல்ல. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை அடிப்படை வச்சு ஆண்ட சாதி பேண்ட சாதி என்று அடையாளம் கொடுத்து அவங்களை அசிங்கப்படுத்தி விடுவார்கள். தப்பு எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்க மாட்டார், தன் சமூகத்தின் பக்கம் தான் நிற்பார் இந்த நாடக காதல் விஷயத்துல. அதனால பாமகவை பயன்படுத்துவது தலித்துகள் தலித்து அல்லாதவர்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்காகத்தான். இது திருமாவளவன் அவர்கள் தெரிந்தே சாதி அரசியலை பண்றாரு. ஆனா எவனுக்கும் துணிச்சல் கிடையாது திருமாவளவன் அவர்கள் பண்றது அப்பட்டமான சாதி அரசியல் என்று சொல்வதற்கு. விசிக சாதி அரசியல் தான் பண்ணுது. ஆனா பட்டியலின மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்க அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க தலித்துகளை. அப்படி எப்படி அந்த மக்களுக்கு நல்லது பண்ண போறாங்க. அப்புறம் அம்பேத்கரிசம். இந்த அம்பேத்கரிசம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மத மாற்றத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க இல்லையா. ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது பின்னாடி போய் ஒளிந்து கொள்வதற்காக தான் அம்பேத்கரிசம். ஏன்னா ஓபிசிகள் ஒட்டுமொத்த பேரும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க தங்களுடைய தவறில் இருந்து தப்பிப்பதற்காக அம்பேத்கரிசம். அப்படி இல்லையா மத மாற்றத்துக்கு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான். அம்பேத்கர் இருந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எவ்வளவோ மாறி போச்சு. ஆனா அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதன் மூலமாக நீங்க மதம் மாறினால் மட்டும்தான் சாதிய இழுக்கு போகும் அப்படின்னு
அம்பேத்கரே பாரு அந்த காலத்துல மதம் மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேற மதத்துக்கு வழிகாட்டி விடுவதுக்கு தான் அம்பேத்கரிசம். அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு படிக்க சொல்லியிருக்கிறாரு, பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு முன்னேற சொல்லியிருக்கிறாரு, இனத்தை எப்படி போற்றணும், மொழியை எப்படி போற்றணும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை பத்திலாம் தெரியாது. மொத்தத்தில் அம்பேத்கரை பயன்படுத்துவது மத மாற்றத்துக்காக இல்ல அவர் பின்னாடி போய் ஒளிஞ்சு கொள்வதற்காக. இதுதான் நம்முடைய திருமாவளவனுடைய அரசியலாவே இருக்கிறது. அப்புறம் அன்புமணி ராமதாசருடைய அரசியல் எந்த அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்போதும் கூட்டணி பேசுகின்ற போது 3 விஷயங்களை வைத்து தான் கூட்டணி பேசுவார். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க குடும்பத்துக்கு மேலவை எம்பி பதவி தருவீங்களா தரமாட்டீங்களா, அப்பதான் கூட்டணி. அதே மாதிரி 2வது இடஒதுக்கீடை பற்றி பேசுவாங்க. ஏன்னா வன்னியர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கணும் இல்லையா, அதனால இடஒதுக்கீடை பற்றி பேசுவாங்க. 3வது என்ன பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏம்பா தேர்தலுக்கு செலவு நீ பார்த்துக்கிறியா நான் பார்த்துக்கணுமா, நான் பார்த்துக்கு தந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், நீயே பார்த்துக்கு தந்தா தொகுதிக்கு சரியா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐ வச்சு தான் அரசியல் நடத்துவாங்க. இந்த 3ஐ வச்சு தான் கூட்டணி பேசுவாங்க. ஆனா தேர்தலாம் முடிந்துட்ட பிறகு நம்முடைய அன்புமணி ராமதாஸா இருக்கலாம், அதே மாதிரி ராமதாஸா இருக்கலாம், அவங்க பேசுறது உலக அரசியலா இருக்கும். நிலத்தை பத்தி பேசுவாங்க, அப்புறம் காட்டை பத்தி பேசுவாங்க, தண்ணியை பத்தி பேசுவாங்க, ஆற்றை பத்தி பேசுவாங்க, காவிரி பத்தி பேசுவாங்க, முல்லை பெரியாரை பத்தி பேசுவாங்க. மொத்தமாக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஆதரவா பேசுற மாதிரி அன்புமணி ராமதாஸ் பேசுவார். ஆனா கூட்டணின்னு வருகின்ற பொழுது சீட்டு, நோட்டு, அப்புறம் இடஒதுக்கீடு இதை வச்சே பேசுவார். இடஒதுக்கீடு கூட பேச மாட்டாரு, ஆனா ஓட்டு வாங்கணும்ல, அதுக்காக தான். நம்ம அன்புமணி ராமதாஸ் கிட்ட என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்டீங்கன்னா, என்னையா காவிரி பத்தியே பேசுறாரு, மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு உறுதியா பேசுறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மைக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல அப்படின்னு ஆவேசப்படுறாரப்பா நம்முடைய அன்புமணி ராமதாஸ். நிச்சயமாக அடுத்த முறை கூட்டணி பேசுகின்ற போது எந்த கட்சியானது நீர் மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி அப்படின்னு வந்து கூட்டணி பேசுவார்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்பெல்லாம் பேச மாட்டாங்க. அதே மாதிரி முல்லை பெரியார் அணையில தண்ணி அதிகமா தேக்கிறதா இருந்தாலும் சரி, சரியான நேரத்தில் வந்து பேபி அணையை பலப்படுத்துவதா இருந்தாலும் சரி, யாரு செய்யறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படிலாம் நம்ம பேசி பார்ப்போம். ஆனா கூட்டணி போது அதெல்லாம் ஞாபகமே வராது. ஆனா தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு அன்புமணி ராமதாஸா இருக்கலாம், அப்புறம் ராமதாஸா இருக்கலாம், வழக்கம் போல மக்களுக்கானது மண்ணுக்கானது அப்படின்னு அரசியல முன்னெடுப்பாங்க. கூட்டணி பேசுகிற போது அதெல்லாம் மறந்துடுவாங்க. திராவிட கட்சிகள் இடத்துல மாறி மாறி கூட்டணி வச்சவங்க நம்ம அன்புமணி ராமதாஸ் குடும்பம் தான். பாட்டாளி மக்கள் கட்சி என்று கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேரம் பேசத்துல பிரேமலதா விஜயகாந்தே மிஞ்சிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் காவிரி பற்றியோ இல்ல காவிரி கோதாவரி இணைப்பை பற்றியோ இல்ல அங்கங்க தடுப்பணைகள் கட்டுவதை பற்றியோ முன் வச்சு என்னைக்காவது ஒரு கூட்டணி பேசியிருக்காரா? நாங்க 30 வருஷமா மது ஒழிப்பை பற்றி பேசுறோம். எந்த கட்சி மது ஒழிப்புக்கு ஆதரவா இருக்கிறதோ, மதுவை ஒழிப்புன்னு யார் சொல்றாங்களோ வந்தா ஒரே கையத்துல மது ஒழிப்பு. ஏன்னா சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள் ரொம்ப பாதிப்படைகின்றார்கள். அது மட்டும் இல்ல, மதுவின் விலையானது உயர்ந்து போச்சு. யாரெல்லாம் மது ஒழிப்புக்கு ஆதரவா இருக்கிறீங்களோ வந்த உடனே மது ஒழிப்போம் அப்படின்னு யார் உறுதிமொழி அளிக்கிறாங்களோ, படிப்படியா மூடுவெல்லாம் கிடையாது, வந்தா ஒழிப்போம் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களா கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? இருக்காது. மொத்தத்தில் தேர்தல் வரைக்கும் எதோ பேசுவாங்க. ஆனால் தேர்தல் வந்தா 3 தான் பேசுவாங்க. இதுல நீர் மேலாண்மைக்காக திராவிட கட்சிகள் துரும்ப கூட கிள்ளி போடல, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஆனா நீர் மேலாண்மையில திராவிட கட்சிகள் தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலையாம். ஆனா நம்ம விஜய் அவர்கள் வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பேன்னு சொல்லிட்டாராம். என்ன மாதிரி ஒரு ஆளு, 45 ஆண்டு காலமாக யாரும் செய்ய துணியாத ஒன்றை செஞ்சிட்டாருன்னு. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் இதோ எடுத்துற கணக்கெடுப்பு, அதோ எடுத்துற கணக்கெடுப்பு அப்படின்னு காலத்தை கடத்த போறாரு. என்ன இந்த 1 வருஷத்துக்குள்ள எடுக்க போறாரு? என்ன இது? அதனால இன்னைக்கு தவேக்காவில் இடம் பிடிக்கணும். அதுக்கு நம்முடைய விஜய் அவர்களை எப்படிலாம் புகழ முடியுமோ அப்படிலாம் புகழ்ந்துட்டு திரிகிறாங்க. அதாவது நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம் போன் பண்ணி. எப்போ கிடைச்சதுன்னு பார்க்கும்போது
ஆடா மே மாசம் 4ஆம் தேதி தான் விஜய் வெற்றி பெற்றாரு. அன்னைக்கு தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சுதான். கூட்டணிக்குள்ள நான் வரேன், யாரையாவது வெளியே துரத்திட்டு எங்களை சேர்த்துங்க, எங்க மனைவிக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு வெளிப்படையா கேட்க வேண்டியது தானே. விஜய் அவர்கள் வந்தது சுதந்திரம் கிடைச்ச மாதிரியாம். இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிக்குன்னா திமுக அதிமுக அவருடைய உழைப்பு இல்லாம அவருடைய திட்டம் இல்லாம முன்னேறி இருக்குமா? ஆனா விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 67 நாள்ல தமிழகத்தை மாற்றி அமைச்சிட்டாரா? அவ்வளோ போடுறீங்க வார்த்தைக்கு வார்த்தை விஜய. கூட்டணிக்கு போனோம்னா இப்படி எல்லாம் ஜாலரா போட்டுதான் ஆகணும். ஆனா கூச்சமே கிடையாதுல்ல. தேர்தலுக்கு முன்பாக கண்டபடி பேசுவீங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு வெற்றி பெற்றார்கள் என்றால் யார் வீட்டு வாசலையும் போய் நிற்பீங்கல்ல. உங்களுக்கு தேவை பதவி, அவ்வளவுதானே. சரி, அவங்க அரசியல்வாதி, அவங்க சொத்தை காப்பாற்றணும், வழக்குகள் எதுவும் வரக்கூடாது. கஷ்டப்பட்டு அவங்க மனைவி ஜெயிச்சிருக்காங்க, காலத்தை கழிக்கிறது. ஏன்னா அடுத்து திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தா நிச்சயமா கூட்டணி ஆட்சி இருக்காது. வெளியே நின்று ஆதரவு அளிப்பா, உனக்கு விட்டமின்கள்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாரிய பதவி கூட தரும், ஆட்சியில் இடமில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால விஜய் மட்டும்தான் இந்த வாய்ப்பை தருவாரு. இந்த பொன்னான வாய்ப்பை நாம ஏன் தவற விடணும்? அதனால தன்னுடைய மனைவிக்கு பதவி வாங்கி கொடுத்துன்றதுக்காக விஜய வானலாவி புகழறார். எந்த இடத்துலயாவது வந்து இந்த பழனி கோயில் மேட்ரோ இல்ல கரூர் நிலம் தொடர்பாகவோ இல்ல கஸ்டடியில் டெத் இருக்குது, அதாவது காவல் நிலையத்தில் மரணங்கள், அதை பற்றியோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசவே இல்லை. மாற்றம் ஆனா வந்த உடனே என்னையா மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு கேள்வி கேட்கவே இல்லை. அதனால அன்புமணி ராமதாஸா இருக்கலாம், திருமாவளவன் அவர்களா இருக்கலாம், ரெண்டு பேருமே வந்து அஜெண்டாவை முன்வைத்துதான். திருமாவளவனாவது பரவாயில்ல, ஏன்பா யாரா இருந்தாலும் சரி எங்க கொள்கைக்கு அப்பாற்பட்டு தான். ஆனா அன்புமணி ராமதாஸ் பதவிக்காக யாரிடம் வேண்டுமானாலும் சமரசம் செய்து கொள்வார். அப்படிதான் திருமாவளவனா இருந்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன கிடைக்குது, நாங்க என்ன எதிரியா அப்படிங்கிறார். உன்னை அவன் சாதிய கட்சிங்கிறான், சாதியவாதிங்கிறான், ஆணவ சாதிங்கிறான், ஆண்ட சாதி பெருமை பேசுறவன் சொல்றான், காரி துப்புறான். அவர் தான் என்ன, எனக்கு என்ன, நான் அந்த கூட்டணியில் இருந்தா என்ன ஆயிட போகுது, ரெண்டு பேரும் சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன நிலைப்பாடு நமக்கு தெரியல. அதாவது யார் எக்கடு கெட்டு போனா என்ன, எந்த கொள்கை எப்படி இருந்தாலும் என்ன, எவன் வந்து வேணாலும் வெறுத்தா என்ன, தலைமையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வாப்பா கூட்டணியில் சேர்த்துக்கிறம்பா அப்படின்னு சொன்னா யாருடன் வேண்டுமானாலும் கைகோர்க்க தயாரா இருக்கிறது இந்த பாமக இருக்கக்கூடிய பன்னாடைகள். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாசனுடைய அரசியல் வளர்ச்சி அரசியல்லாம் கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு வளர்ச்சி அரசியல், ஆனா கூட்டணி வருகின்ற போது குடும்ப அரசியல், அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்ந்து உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.